சரி, இன்றைக்கி 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் 4 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து. ஸோ அதுதான் தலைப்பு, சரிங்களா? முதல் வசனம் வாசிக்கிறேன். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்பேன். நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம். ஸோ இந்த இடத்துல அதுன்னா பரிசுத்தவான்கள், அதாவது எருசலேமில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும், பண உதவி பண்ணணும். அதனால் நான் கலாத்திய நாட்டுக்கு எப்படி நான் செஞ்ச அந்த நாட்டு சபைகளுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேனோ அதே மாதிரி நீங்கள் கொரிந்தியப்பட்ட நீங்களும் அதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து கலாத்திய நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். ஸோ அவர் கலாத்திய நாட்டு சபைகளுக்கு என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் யாருக்காவது ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னா நான் சொன்னவுடனே செய்யாதீங்க, நீங்கள் முன்னாடியே வாரம் நீங்கள் சேர்த்து வைங்க அப்படின்னு சொல்கிறார். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் வரவுக்கு தக்கதாக எதையாகலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். ஸோ பார்த்திங்கன்னா எருசலேமில் இருக்கிறவங்களுக்கு பணம் சகாயம் பண்ணணும். அதனால் நான் வந்ததுக்கப்புறம் சேர்த்து கொடுக்காதீங்க, அதனால் இப்போவே நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு ஒரு உண்டியல் வாங்கி கொடுப்போம், சரிங்களா? அப்போ உண்டியலில் கொடுத்து இதில் நீ பணம் சேர்த்து வை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இன்றைக்கி அது ஒரு நல்ல பழக்கம் பாருங்கள், சரிங்களா? இன்றைக்கி கூட நம்ம அதை செய்யலாம். பெரியவங்க ஆனாலும் சரி, நீங்கள் ஒரு மணி பேக், மணி பர்ஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். கர்த்தருக்குன்னு கொடுக்குறதுக்குன்னே ஒரு சின்ன பேக் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம், ஒரு மணி பர்ஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் நீங்கள் தேவனுக்குன்னு சொல்லி நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி செய்யலாம். அதெல்லாம் ஒரு நல்ல திட்டங்கள், சரி, நல்ல காரியங்கள், சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற சின்ன காரியம். ஸோ ஆண்டவர் வேதத்தில் நான் பார்க்குறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாக மடியிலே போடுவான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த 2 கொரிந்தியரில் கொடுக்குறத பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் விசுவாசத்தில் பெருகிறீங்க, அன்பில் பெருகிறீங்க, அதே மாதிரி கொடுக்குற காரியத்தில் பெருகணும் அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல பழக்கம் பாருங்கள், சரிங்களா? அப்போ பார்த்தோன்னா நீங்கள் ஒரு சபையை கட்டி கொடுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை ஏதாவது ஒரு பெரிய தொகை வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு நல்ல பழக்கம் பாருங்கள். ஒரு மணி பர்ஸ் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு கர்த்தர் கொடுக்கறதுக்குன்னே ஒரு பர்ஸ் வச்சுட்டு அப்பப்போ நமக்கு கிடைக்கிற காணிக்கையை ஏதாவது காரியங்கள் அந்த பணத்தை வச்சு அதில் சேர்த்து வச்சு இப்போ தேவனுக்கென்று நான் வச்சுருக்கேன், அதுலேருந்து நீங்கள் அது கொடுக்க அது ஒரு நல்ல ஒரு பழக்கம் பாருங்கள், சரிங்களா? ஸோ இங்கே அந்த மாதிரி தான் சொல்கிறாரு. நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் சேர்த்து கொடுக்காதீங்க, அப்பப்போ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் சேர்த்து வைங்க, வாரம் நீங்கள் சேர்த்து வைங்க. நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக கொடுங்க, அப்போ நிறையா சேரும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கடைசி நேரத்தில் திடீர்னு இவ்வளோ பணம் வேணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அது நமக்கு நம்ம கையில் இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி வச்சு ஒரு சேமிக்கிற ஒரு பழக்கம் வச்சு அப்புறம் நீங்கள் ஒட்டுமா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு ஆலோசனை சொல்கிறாருங்க. ஸோ எப்படி தான் நான் கலாத்திய நாட்டுக்கு சொன்னேன், நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா வேதத்தில் பார்க்குறோம், நம்ம தேவன் ஒருத்தருக்குமே கடனாளி ஆக மாட்டார், சரிங்களா? அப்போ தேவனுக்குன்னு கொடுக்கும்போது நிச்சயமாக அதுக்கான பலனை நம்ம தருவார். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் அன்பின் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே அப்படின்னு நம்ம வேதத்தில் பார்க்குறோம், சரிங்களா? நம்ம தேவன் உண்மை உள்ளவர், அவர் நீதி செய்கிற தேவன், சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஒரு தேவனுக்குன்னு எதை நீங்கள் செஞ்சீங்கனாலும் கொடுக்குறத தேவன் கணக்கில் வச்சு நிச்சயமாக அதுக்கான ரிவார்டை தருவார். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும்படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர் எவர்களோ அவர்களிடத்து நிருபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். நானும் போகத்தக்கதான் அவர்கள் என்னுடனே கூட வரலாம். ஸோ பார்த்திங்கன்னா நான் அந்த மறுபடியும் கொருந்துக்கு வரும்போது என்னன்னா, நீங்கள் யாராவது நீங்கள் யார் நியமிக்கிறீங்களோ அவங்க எருசலேமுக்கு போய் கொடுக்கட்டும், இல்லை நான் எருசலேமுக்கு போனேன்னா அவங்க என்னோட கூட வரலாம் அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா? அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நல்ல ஆண்டவருக்காக அது ஒரு தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு பிரியமான ஒரு காரியம் பாருங்கள். ஸோ நல்ல ஆண்டவருக்கு உற்சாகமாக கொடுக்க ஆண்டவர் சொல்கிறாரு, உற்சாகமாக கொடுக்குற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம கொடுக்கறதில் நம்ம அதில் பெருகணும், அதுதான் வேதம் சொல்லுது, சரிங்களா? அப்போ ஆண்டவர் அதில் ரொம்ப பிரியமாக இருக்கிறார், உற்சாகமாக கொடுக்கணும், தேவன் பிரியமாக இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள். அடுத்த பாருங்கள்,
5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 5ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். நான் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். சரிங்களா? இது வந்து என்னென்னா பர்சனல் பிளான்ஸ் சொல்கிறார். அவருடைய சொந்த திட்டங்களை சொல்கிறார். நான் வந்து எல்லாம் செய்ய போகிறேன், இப்படியெல்லாம் செய்ய போகிறேன், இப்படியெல்லாம் திட்டம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொந்த திட்டங்களை வந்து இந்த இடத்துல அவங்களுக்கு சொல்கிறார். சரிங்களா? 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும். 5ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். நான் மக்கதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடினால் மக்கதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். ஸோ மக்கதோனியா வழியாக போகிறேன், கடந்த பின்பு உங்களிடத்தில் வருவேன்னு சொல்லி சொல்கிறார். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டி இருக்கும், ஒருவேளை மழை காலம் வரைக்கும் இருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட வந்தேன்னா நான் வந்து நீங்கள் வந்து எங்களை வழி விட்டு அனுப்பணும், அது கொஞ்ச நாள் வந்து தங்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேளை வந்து மழைக்காலம் வரைக்கும் நான் வந்து உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்பொழுது வழி பிரயாணத்தில் உங்களை கண்டு கொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கி இருக்கலாம் என்று நம்புகிறேன். ஸோ அதில் முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கர்த்தர் உத்தரவு கொடுத்தான்னு சொல்கிறப்ப பரிசுத்தாவினர் வழி நடத்துதின்படியே ஒவ்வொரு இடத்துக்கு போகிறார் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அப்போ அது ரொம்ப ஒரு முக்கியம் பாருங்கள். இப்போ ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறதில்ல. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன செய்யணும் அப்படிங்கிற அந்த இதை வந்து காட்டுவார். சரிங்களா? அப்போ அதை பிடிச்சிட்டு நம்ம போகும்போது என்னென்னா வேதத்தில் பார்க்குறோம், நம்முடைய வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. அப்போ அடுத்த ஸ்டெப்பை ஆண்டவர் காட்டுவார். சரிங்களா? அப்போ அதை பிடிச்சி போகும்போது நமக்கு நிச்சயமாக ஒரு ஆண்டவர் சரி தெளிவான வழி நடத்துதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ ஆவியானவர் எடுத்தோன்னா நமக்கு தேவைச்சு ஆவியானவர் அடுத்த ஸ்டெப்பை நமக்கு காண்பிப்பார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தர் உத்தரவு கொடுத்தா நான் வந்து உங்களோட வந்து சில காலம் தங்கி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகிலும் பெந்தேகோஸ்தே வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எபேசு பட்டணத்தில் இருந்து தான் வந்து இந்த கொரிந்து ஜனங்களுக்கு இந்த லெட்டரை வந்து எழுதுகிறார். ஸோ பெந்தேகோஸ்தே நாள் வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா இப்போ எபேசு பட்டணத்திலேருந்து எழுதுகிறாரு. இப்போ பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் வந்து நான் வந்து இந்த எபேசு பட்டணத்தில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கிறது, சுவிசேஷத்துக்கான வழிவாசல் திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை போய் சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சுவிசேஷத்தை போய் அறிவிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். சரிங்களா? ரொம்ப கடினமான காரியம். ஆனால் சில இடத்துல போய் இப்போ சுவிசேஷத்தை அறிவிச்சிங்கன்னா உடனே ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்க. சரிங்களா? அப்போ வந்து சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி வந்து சுவிசேஷத்தை சொன்னோடனே ஜனங்கள் ரசிக்கப்படுறாங்க, நிறைய பேர் ரசிக்கப்படுறாங்க, ஆனால் விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்காங்க. இப்போ தேவன் வந்து இந்த இடத்துல திறந்த வாசலை வச்சுருக்காரு, சுவிசேஷத்துக்கு திறந்த வாசலை வச்சுருக்காரு, நிறைய ஜனங்கள் ரசிக்கப்படுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து பெந்தேகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருக்கிறேன்னு சொல்லி திட்டம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்க 10ஆம் வசனம். தீமோத்தேயு உங்களிடத்திற்கு வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாதிருக்க பாருங்கள், என்னைப் போல் அவனும் கர்த்தருடைய கிரியை நடப்பிக்கிறானே. ஆனபடினால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பாமாக. சகோதரோட கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியினால் என்னிடத்தில் வரும்படி அவனை சமாதானத்தோடே வழிவிட்டு அனுப்புங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தீமோத்தேயு வந்து உங்கள் இடத்துக்கு அனுப்பியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அவர் வந்தார்னா வந்தீங்கன்னா நீ வந்து பயம் இல்லாத இருப்பா, யாருமே அற்பமாக எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா பார்த்தீங்கன்னா தீமோத்தேயு வந்து ஒரு சின்ன வயசு திருவிழா, இவருக்கு வந்து நல்ல ஒரு மூத்த வயசு, இவர் வந்து ஒரு தகப்பன் மாதிரி இருக்கார். தீமோத்தேயு பார்த்தீங்கன்னா பையன் மாதிரி இருக்கார், சின்ன பையன், சின்ன வயசுலேயே வந்து ஊழியத்துக்கு வந்துட்டார். சரிங்களா? அப்போ சின்ன வயசில் அவங்க அம்மாவை பாட்டியும் நல்ல விசுவாசத்தில் நல்ல சின்ன வயசுலேருந்தே வேத வளர்த்துகள் நல்லா படிச்சிருக்காரு, நல்லா தெரியும், இவருக்கு வேதம் நல்லா தெரியும். பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் பாட்டியும் நல்ல விசுவாசத்துக்குள்ளே அவங்கள நல்லா போச்சு நல்லா வளர்த்துருக்காங்க. சரிங்களா? பார்த்தா நல்லா அவர் ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துட்டார். தீமோத்தேயு ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காரு. இவர் ஒரு நல்ல ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவர். தீமோத்தேயு நல்ல ஒரு அப்போஸ்தல ஊழியத்தை பெற்றவர். ஸோ தேவனுக்காக நல்ல ஊழியங்களும் செய்கிறார். அப்போது பார்த்தீங்கன்னா இவரும் பவுல் எப்படி அதே ஊழியம் பண்ணாரோ அதே மாதிரி இவரும் ஊழியம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் எப்படி ஏற்றுக்கொண்டீங்களோ அந்த மாதிரி வந்து தீமோத்தேயுவை ஏற்றுக்கொள்ளுங்க, அற்பமாக எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா ஒரு சின்ன வயசு, அதனால் பார்த்திங்கன்னா நான் எப்படி பேசும்போது தேவன் கிரியை செய்கிறாரோ அதே மாதிரி வந்து அவர் மெசேஜ் கொடுக்கும்போது அவரும் வந்து தேவனுடைய கிரியை வந்து அவர் மூலமாக நடப்பிக்கப்படுது, அப்போஸ்தலருடைய அடையாளங்கள்லாம் நடக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அற்பமாக எண்ணாதீங்க. அவரும் வந்து தேவ ஊழியத்தை இப்போ ஊழியத்தை கொடுக்குற தேவன் தான். சரிங்களா? அப்போ அவரும் வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ ஊழியத்தை பெற்றிருக்காரு. அதனால் வந்து சின்ன வயசு சின்ன பையன் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து அற்பமாக எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார்.
அதனால் அவர் வந்தார்னா அவர் ஊழியம் செஞ்சுட்டு சமாதானத்தோடு அவளை வழி விட்டு அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வயசானவங்கள பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செவி கொடுப்பாங்க, அவங்க மெசேஜை கேட்பாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வயசாக இருக்கும், பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து இந்த பையன் இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிற சில காரியங்கள் இருக்குது. ஸோ இது அநேக இடத்துல இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த செய்தி தான் முக்கியம் பாருங்களா. சரிங்களா? அப்போ தேவன் யாரை வேணாலும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தலாம். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கலாம், அவர் மூலமாக வந்து தேவன் யார் மூலமாக வேணாலும், சின்ன குழந்தைகள் மூலமாக கூட ஆண்டவர் பேச முடியும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கிற இப்போ யாரையுமே நம்ம வேதத்தில் பார்க்குறோம். மத்தேயுவில் ஒருத்தரையுமே வந்து அற்பமாக எண்ணாது இருங்க. ஏன்னா அவங்களுடைய தேவதூதர்கள் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு தேவதூதர்கள் எப்போதும் பிதாவின் தரிசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ யாரையுமே நம்ம வந்து அற்பமாக எண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ தேவன் யாரை வேணால் எப்படி வேணாலும் பயன்படுத்தும். அதனால் வந்து நம்ம வந்து சின்ன ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யாரையுமே வந்து தரக்குறைவாக எண்ணக்கூடாது, அற்பமாக எண்ணக்கூடாது. சரிங்களா? அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். 12ஆம் வசனம் பாருங்கள். சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரரோட கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். ஸோ அப்போலோ வந்து உங்கள் இடத்துக்கு வர சொல்லி கேட்டேன் நான். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வரலன்னு சொல்லிட்டார். அவருக்கு சமயம் வரும்போது வருவார் அப்படின்னு சொல்லி. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர். சரிங்களா? அப்போலோ வந்து ஒரு நல்ல பைபிள் டீச்சர், ரொம்ப விசுவாசிகளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறவர். சரிங்களா? இன்னும் பார்த்தீங்கன்னா பவுலோடு சேர்ந்து நிறையா ஊழியம் பண்ணியிருக்கார். பார்த்தீங்கன்னா நான் அனுப்ப சொன்னேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வேறு சில திட்டங்கள் ஊழியங்கள் இருக்கிறனால வந்து அவருக்கு சமயம் வரும்போது வருவேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள். 13ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 14ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். இன்னும் சில காரியங்களை சொல்கிறார் இந்த இடத்துல. சரிங்களா? அந்த 14ஆம் வசனத்தை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? 13 முதல் 18 வரை அடுத்த பகுதி. 14ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. சரிங்களா? 14ஆம் வசனம் தான் தலைப்பு. 13ஆம் வசனம் வாசிக்கிறேன். விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 காரியங்கள் சொல்கிறாரு. விழித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் ஆனால் விழித்திருங்க, பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றிருக்கிறான், பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அதனால் வந்து எப்போவுமே இயேசு கிறிஸ்து சொன்னால் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், 1 மணி நேரமாக என்னோட கூட சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னதை நம்ம பார்த்தோம். சரிங்களா? அப்போ விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எபேசியர் 5:14 நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போ கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழும்பு அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா விழித்து எலும்பு அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாவத்தில் கிடக்காதீங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இருங்க, பாவத்தில் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே விழித்திருக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ ஜெபத்தில் நம்ம விழித்திருக்கணும். எப்போ சாத்தான் நம்ம தாக்குவான்னு தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம காரியங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஏன்னா எப்போ எங்கே கேப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாத்தான் வந்து பார்த்துட்ருக்கான். அவனை வந்து நம்ம விளைத்தள்ளும்படியாக, பாவத்தில் விழத்தள்ளும்படியாக, சோதனையில் விழத்தள்ளும்படியாக, கண்ணியில் விழத்தள்ளும்படியாக வந்து சாத்தான் பார்த்துக்கிட்டேன். அதனால் வந்து விழித்திருங்க அப்படின்னு சொல்கிறார். விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். இந்த விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் விசுவாசம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? பவுல் சொல்லும்போது சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ முடிவு பரியந்தம் அந்த விசுவாசத்தை நம்ம காத்து பிடிச்சிட்டு நிற்கணும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ விசுவாசம் ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டோம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இல்லை. சரிங்களா? அப்போ கடைசி வரைக்கும் அந்த விசுவாசத்தை நம்ம காத்து கொள்கிறவர்களாக இருக்கணும். பவுல் ஒருத்தர் எழுதுகிறாரு, இங்கே வந்து விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? விசுவாசத்துக்காக நீங்கள் போராடணும். சரிங்களா? விசுவாசம் எப்போதுமே நமக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ தேவனோட இருக்கிற அந்த கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருந்தாலும் அந்த விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்க முடியும். அந்த விசுவாசத்தில் நிலைத்திருங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? பவேத்தில் ரோமர் 10:17 வாசிக்கிறோம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தில் நிலைத்திருக்க ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த விசுவாசம் ரட்சிப்புக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம். பாருங்கள், ரட்சிப்பில் நம்ம நிலைத்திருக்கணும். அந்த விசுவாசத்தில் கிறிஸ்துவ மேல் இருக்கிற அந்த விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்கிறது ரொம்ப அப்போ தேவனோட ஐக்கியத்தை நம்ம வந்து உறுதியாக பிடிச்சிட்டு இருந்தால் அந்த விசுவாசம் நிற்க முடியும். எப்போதுமே வேதத்தை வாசித்து தியானித்து கொண்டு இருக்கும்போது அந்த விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்க முடியும். பாருங்கள், தேவனோடு உள்ள இந்த உறவை வந்து நம்ம உற்றவே கூடாது.
அடுத்த பாருங்கள், புருஷராக இருங்கள், திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இன்னொரு டிரான்ஸ்லேஷன், ஆங்கில டிரான்ஸ்லேஷனில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அந்த புருஷராக இருங்கள்ங்கிற இடத்துல தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. தைரியமாக இருங்க, திடன் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது சொல்கிறார், எதுவுமே பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தைரியமாக இருங்க, ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு தைரியமாக செய்யுங்க. சரிங்களா? தைரியம் வந்து ரொம்ப முக்கியம் பாருங்கள். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் வந்து பயப்படுத்துனாங்க. ஸோ நெகேமியா அங்கே அலங்கம் கட்டும்போது வந்து பயப்படுத்துகிறாங்க. அந்த பயம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தளர்ச்சி வந்துடும், ஒரு சோர்வு வந்துருச்சு, எந்த வேலையுமே ஓடாது. அதான் சாத்தானுடைய ஒரு தந்திரம். சரிங்களா? பயத்தை கொண்டு வருகிறது. சரிங்களா? இப்போ பயம் ஒரு ஆவி, அது சாத்தானிடத்திலிருந்து வருகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த பயத்தை வந்து நம்ம எதிர்த்து நிற்கணும் பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் வந்து எதிர்த்து நிற்கணும், அப்பாலை போன்னு சொல்லணும் பாருங்கள். இப்போ பயத்தை வந்து மேற்கொண்டு விசுவாசனால் நிரப்பப்படணும், தேவ பலத்தினால் நம்ம வந்து நிரப்பப்படணும் பாருங்கள். அப்போ என்ன ஆகும்னா, தேவ அன்பினால் நிரப்பப்படணும் பாருங்கள். இப்போ தேவ அன்பில் நம்ம நிரப்பிட்டோம்னா, அன்பில் பயமில்லைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். விசுவாசத்தில் நம்ம நிரப்பப்பட்டோம்னா தைரியம் வந்துடும் பாருங்கள். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயம் இருக்காது. சரிங்களா? இப்போ எந்த காரியமே நம்ம தைரியமாக செய்ய முடியும் பாருங்கள். அப்போ திடன் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம யோவான் 14:1 வாசிக்கிறோம், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாக என்னிடத்தில் தேவன் கூட இருக்கிறார். சரிங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா தைரியமாக பண்ணு. பார்த்திங்கன்னா மோசே மரித்து போனோன்னு தேவன் யோசுவாவை பார்த்து சொல்கிறாரு, நீ போகும் எல்லாம் உன்னோட கூட தேவன் கூட இருக்கிறார், உன்மேல் ஒருவனும் கைப்படுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதுன்னு சொல்லி தேவன் வந்து அவனை திடப்படுத்துகிறார் பாருங்கள். பலங்கொண்டு திடமனதாக இரு, திகையாதே கலங்காதே, போகும் இடமெல்லாம் தேவனாய் கர்த்தர் உன்னோட கூட இருக்கிற நான் உனக்கு கட்டளையிடவில்லையா அப்படின்னு சொல்கிறார். தைரியமாக இரு அப்படின்னு சொல்கிறார். நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? நான் வேதத்தில் பார்க்குறோம், உலகத்தின் இயேசு சொல்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரிந்தம் சகல நாட்களும் நான் உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்களா, உலகத்திலே உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஸோ ஆண்டவர் ஒன்று கொடுத்தாருன்னா, செய்ய சொன்னார்னா தைரியமாக செய்யுங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு சம்டைம்ஸ் சில வேலை நம்ம தனியாக செய்ய வேண்டி வரும். ஆனால் நீங்கள் வந்து பயப்படாதீங்க, ஆண்டவர் கூட இருக்கார், ஆண்டவரே ஆட்களை தருவார், எல்லா பலனையும் தருவார். ஆனால் தைரியமாக முன்னேறி செல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் தைரியமாக இருங்க, உங்கள் காரியத்தை வந்து தைரியமாக செய்யுங்க, திடன் கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார். ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் கூட இருப்பார். ஏன்னா அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன், அவர் மிஞ்சி எதுவும் வராது. சரிங்களா? அடுத்த பாருங்கள், 14ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. பாடவர்கிட்ட கேட்கணும் பாருங்கள். அப்போ அன்பில் தான் எல்லா காரியத்தையும் அன்பாக செய்யணும். பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். அப்போ நீங்கள் வந்து இதை வச்சு ஜெபம், இதெல்லாம் ஒரே நாளில் வர்றதில்லை. இப்போ ரசிக்கப்பட்டனே அடுத்த நாள் இதெல்லாம் வந்துடுறதில்ல. சரிங்களா? இது வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம அன்பில் நிரப்ப பண்ணணும் பாருங்கள். தேவ அன்பில் ஆண்டவரே போல நம்ம மாற்றுங்க. இந்த வார்த்தை தான் நம்ம மறுரூபப்படுத்த பாருங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சொல்வது உண்டு, இருக்கிறதுலே சிறந்த ஜெபம் வந்து வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுறது சிறந்த ஜெபம். சரிங்களா? ஏன்னா இந்த வசனத்தில் தான் ஜீவன் இருக்குது. இப்போ இந்த வசனம் வந்து ஆண்டவர் இப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தை வச்சு நம்ம கேட்டால் தான் நம்ம ஆண்டவர் அதை பற்றி செய்வார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவரே இந்த வசனத்தின்படியாக என்னை மாற்றுங்க, உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்பாக செய்ய எனக்கு உதவி செய்யுங்கன்னு செய்யும்போது செய்வார். சரிங்களா? அப்போ நான் வசனத்தை வச்சு ஜெபம் பண்ண அப்போ அது அந்த ஜீவன் வந்து வெளிப்படும் பாருங்கள். சரிங்களா? அந்த ஜீவன் நமக்குள்ளே போய் நம்மளை வந்து மறுரூபப்படுத்தி அப்படியே மாற்று, அந்த வசனம் என்ன செய்ய நினைக்கிறதோ அதை வந்து நம்ம மாற்றியிருப்பாருங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்துவின் நிருபங்களாக மாறிடுவோம் பாருங்கள். சரிங்களா? அப்போ நடமாடும் கிறிஸ்தவர்களும் நம்ம மாறிடுவோம். இப்போ வசனம் என்ன சொல்லுதோ, தேவன் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படியாக்க இருந்தால் வசனம் நம்மை மாற்றி நம்ம மறுரூபமாக்கப்படுத்தணும் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உன்னை நேசிப்பதை போல் பிறரை நேசின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அன்பு வந்து சாந்தமும் தெய்வம் உள்ளதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே இந்த அன்பினால் நிரப்புங்க, ஆண்டவரே நீ சொன்ன 1 கொரிந்தியர் 13 சொன்ன அந்த அன்பினால் நிரப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் பாருங்கள். ரோமர் 5:5 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், அப்பா பரிசுத்தாவி உங்கள் இடத்துல ஊற்றப்படும் போது தேவ அன்பு உங்கள் இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து யோவான் 15 சொல்லும்போது சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா நிலைத்திருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்பில் நிரப்பப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அப்போ நீங்கள் என்னை நிலைத்திருந்தால் நீங்கள் நிறைய கனி குடிப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவ சமூகத்தில் நம்ம அதிகமாக காத்திருக்கும் போது தேவ அன்பினால் நம்ம நிரப்பப்படுவோம் பாருங்கள். 15ஆம் வசனம் பாருங்கள், சகோதரரே ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள்
கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்தேவான் தான் முதல்ல இரத்த சாட்சியாக மரித்தது. இப்போது இயேசு கிறிஸ்து உயிரோடு எந்திரிச்சதுக்கப்புறம் முதல்ல இரத்த சாட்சியாக மரித்தது வந்து ஸ்தேவான் தான். ஸ்தேவானால் பார்த்தீங்கன்னா ஸ்தேவானுடைய வீட்டார் அகையானரிலே முதற்பலனாளர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு செய்யும்படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும். ஸோ இதுக்கப்புறம் ஸ்தேவானுடைய மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த குடும்பத்தாரே வந்து தேவனுடைய ஊழியத்துக்கு வந்துட்டாங்கப்பா. அந்த குடும்பத்தார் அனைவருமே, வீட்டார் அனைவருமே பார்த்திங்கன்னா தேவ ஊழியத்தை செய்யும்படியாக தங்களை ஒப்புவித்திருக்கிறாங்கன்னு சொல்லி வந்து பெருமை பாராட்டி எழுதுகிறாரு பாருங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ தேவன் ஊழியத்துக்கு அழைச்சார், நாங்கள் தைரியமாக வாங்க, குடும்பமாக தேவன் வந்து கைவிட மாட்டார் பாருங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா நம்முடைய போதகர்களுக்கு, நம்மை நடத்துகிறவர்களுக்கு, உடன் ஊழியக்காரர்களுக்கு நம்ம வந்து கீழ்ப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸ்தேவான், பொந்துநாத்து, அகாயாவுக்கு என்பவர்கள் வந்ததற்காக சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாக இருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, ஸ்தேவான், பொந்துநாத்து, அகாயாவுக்கு இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரிந்தியில் இருக்கிற அவருடைய நண்பர்கள். சரிங்களாப்பா. பார்த்தீங்கன்னா கொரிந்தி பட்டணத்தில் இருக்கிறவங்க இந்த சபை மெம்பர்ஸ், முக்கியமான ஆட்கள், இவருடைய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்கெல்லாம் வந்தாங்க. அவங்க வந்து பவுலை பார்க்குறாங்க. பவுலை பார்த்துட்டு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆறுதல் படுத்துகிறாங்க. அங்கே இருக்கிற செய்திகளை வந்து சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்தனால வந்து ரொம்ப உற்சாகமாகி போச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க நல்ல அவங்க இப்போ கொரிந்தியில் இருக்கிற சபை விசுவாசிகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அந்த செய்திகளை வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. மெசேஜ் கொரிந்தி அந்த விசுவாசிகள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி அந்த செய்திகளை வந்து இவங்க வந்து கொண்டு வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுங்கள் எத்தனை இன்பமும் நன்மையாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா அதில் வந்து நல்ல செய்தி கொண்டு வராங்க, ஆறுதலான செய்திகள் கொண்டு வராங்க. ஸோ ஆறுதல் படுத்துகிறாங்க, ஆவிக்கு ஆறுதல் பண்ணுறாங்க. சிலரெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா என்கரேஜ் பண்ணி விடுவாங்க பாருங்கள். சில பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்ந்து போனவங்கள அப்படி தூக்கி விடுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா ஆறுதல் படுத்துவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் நமக்கு தேவை. சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். ஸோ அங்கேயும் வந்து ஊழியம் செஞ்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பவுலுக்கு இந்த இடத்துல ஊழியம் செய்கிறாங்க. சரிங்களா. பவுலுக்கு வந்து நல்ல செய்திகளை கொடுத்து அவங்கள நல்லா உற்சாகப்படுத்துகிறாங்க, ஆறுதல் படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்டவங்களை வந்து அங்கீகாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா. அப்போ அவங்களுக்கு கொடுக்குற தாளந்தை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி இவங்களை வந்து அங்கீகாரம் பண்ணுங்கள் சொல்லி அதனால் மேலே நம்ம வாசிக்கிறோம். யாரையுமே வந்து அற்பமாக எண்ணக்கூடாது. ஸோ ஏதோ ஒரு கிருபையோ ஆண்டவர் கொடுத்துருக்காரு, அதை வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்காக வந்து சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இருக்கும்போது சோர்வாக இருக்கும்போது யாராவது வந்து நம்ம விசுவாசிகள் இல்லை யாராக இருந்தாலும் சரி வந்து ஒரு ஆறுதலான வார்த்தைகளை பேசும்போது நமக்கு ரொம்ப அப்படியே தூக்கி எடுத்துரும் பாருங்கள். அப்படியே சோர்வையெல்லாம் மாற்றி தேவன் வந்து உற்சாகப்படுத்தி நல்லா நமக்குள்ளே ஒரு புது பலன் வந்துடும் பாருங்கள். ஸோ அதை வந்து உணர்ந்து தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 19ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த கடைசி பகுதி. சரிங்களா. 19லேருந்து 24 வரைக்கும் கடைசி பகுதி. அந்த 19ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். இதை வாழ்த்து. சரிங்களா. ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களே வாழ்த்துகிறார்கள். அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா. 19ஆம் வசனத்தில் இருக்குது பாருங்கள். ஆசியா நாட்டில் உள்ள சபையார் உங்களே வாழ்த்துகிறார்கள். இதெல்லாம் வாழ்த்து பகுதி. சரிங்களா. வாழ்த்தும் ஆசீர்வாதமும் 19 முதல் கடைசி வரை பாருங்கள். 19 ஆசியா நாட்டில் சபையார் உங்களே ஆசியா நாட்டில் சபையார் வாழ்த்துக்கிறான்னு சொல்கிறாரு. ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் தங்கள் வீட்டிலே கூடி வருகிற சபையோடு கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். ஸோ அந்த அவங்க வீட்டில் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வந்து கணவன் மனைவி. சரிங்களா. அப்போ ஆக்கில்லா பிரிஸ்கில்லா கணவன் மனைவி குடும்பமாக நல்லா ஊழியம் செய்வாங்க. வீட்டில் கூடுகிற சபை வந்து அவங்க சபையார் எல்லாருமே அவங்கள வாழ்த்துறாங்க, ரொம்ப மிகவும் வாழ்த்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சகோதரரால் உங்களை வாழ்த்துகிறார்கள், ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பவுலாகிய நான் என் கையெழுத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஸோ சகோதரெல்லாம் வாழ்த்துறாங்க, பரிசுத்த மதத்தோடு வாழ்த்துங்க, நானும் உங்களை வந்து விசேஷமாக வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் உங்களை வாழ்த்துறாங்க, இவங்கெல்லாம் உங்களை வாழ்த்துறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா விசேஷமாக வந்து நான் சகோதரர்கள் வாழ்த்துறாங்க, நானும் உங்களை வந்து ரொம்ப நேசித்து உங்களை வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன பார்த்தீங்கன்னா இவர் பெற்ற சபை. சரிங்களா. இவர் சுவிசேஷன் சொல்லி இவர் மூலமாக உண்டாக்கப்பட்ட சபை தான் இந்த கொரிந்தி சபை தான். பிள்ளைகள் மாதிரி. சொல்லுங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு நேசத்தில், அன்பில், ஒரு தகப்பனுடைய அன்பில், தாயினுடைய அன்பில் வந்து பெற்றெடுத்தவங்களும் வந்து மனமாற வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறார். 22ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். ஒருவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமற் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன், கர்த்தர்
வருகிறார். ஸோ முக்கியமான ஒரு வசனம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கர்த்தரிடத்தில் அன்பு கூறாமல் போனால் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் பாருங்கள். ரொம்ப ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள். சரிங்களா? அப்போ நம்ம வேதத்தில் வெளிப்படுத்தல் 2:4 சொல்கிறாரு. அந்த எபேசு சபைக்கெல்லாம் சொல்லும்போது சொல்கிறாரு, கடைசியாக முதல் குறையை சொல்லும்போது சொல்கிறாரு, நீ உன் பேரில் ஒரு குறை, ஊழியமெல்லாம் நல்லா பண்ணுற, முதல் நாடி பண்ண ஊழியத்தை விட இன்னும் அதிகமாக பண்ணுற, ஆனால் நீ ஆதியில் இருந்த அன்பை விட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரி, ஆண்டவரை நீ நேசிக்கலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ முன்னாடி நேசித்த மாதிரி வந்து நீ ஆண்டவரை நேசிக்கலை, ஊழியன்னு சொல்லி ஊழியத்து பக்கம் போயிட்ட நீ ஆண்டவரை மறந்துட்ட அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறார். சரிங்களா? இப்போ இயேசுவிடத்தில் அன்பு கூறாமல் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவுள் சொல்வது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு காரியம் பாருங்கள். சரிங்களா? ஆண்டவரத்தில் சொல்கிறாரு, நீ தொடர்ந்தீன்னா உன் விளக்குத்தண்டை எடுத்து போடுவேன்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா விளக்குத்தண்டு இருந்தால் தான் பிரகாசம், விளக்குத்தண்டு போயிடுச்சுன்னா பிரகாசம் போயிடும். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா கருத்தராக இப்போ முதல் வந்து தேவனோடு இருக்கிற உறவு அதுதான் முக்கியம். சரிங்களா? அப்போ ஊழியம் வந்து அடுத்தது தான். சரிங்களா? அப்போ அதுதான் வந்து சொல்கிறார். ஸோ அப்படி ஒரு 3 காரியங்கள் நான் சொல்கிறேன் நான் பாருங்கள். யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசு பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னை நீ இடத்துல அன்பாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆமாம் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயகன்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அப்போ ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன ஆண்டவர் எதிர்பார்க்குற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்போ ஆண்டவர் நம்ம நேசிக்கிறோன்னு அர்த்தம். அது ஒரு காரியம். அடுத்த பாருங்கள், நம்ம யோவான் 14:15 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யோவான் 14:15 நீங்கள் என்னிடத்தில் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன நேசிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா என் வார்த்தையை கை கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நம்ம பாட்டுக்கு இஷ்டக்கு இருந்துட்டு நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னா அது வந்து நம்ம பொய்யராக்குகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா 1 யோவான் 4:20-21 வாசிக்கிறோம், ஒருவன் தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யனாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நீ தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லி நீ மற்றவங்களை வெறுத்தேன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நீ வந்து பொய்யன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவரை நேசிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மற்றவங்களை நேசிக்கணும், சகோதரனை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நம்ம நேசிக்கிறது. அப்போ ஆண்டவரை நேசிக்கிறது அப்படின்னா தேவ வார்த்தை கை கொள்கிறவர்களாக இருக்கணும். தேவனை நேசிக்கிறது அப்படின்னா சகோதரர்களை நேசிக்கிறவர்களாக இருக்கணும். அதே மாதிரி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் அப்படின்னா நம்ம தேவனுக்கு பிரியமான தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கணும். அதே மாதிரி யோவான் 15 நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறார், எண்ணில் நிலைத்திருங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம் பாருங்கள், இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் பிரதானம். சரிங்களா? ஆண்டவர் சொல்கிறார், எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். நிலைத்திருந்தீங்கன்னா நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க, இல்லைனா வந்து உங்களுக்கு ஒன்றும் கனி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். பாதி அன்பை வந்து நம்ம விடவே கூடாது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா தேவனோடு இருக்கிற உறவு தான் முதல், பார்த்தீங்கன்னா ஊழியம் வந்து 2வது தான். சரிங்களா? 23ஆம் வசனம் பாருங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. அப்போ இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருக்கட்டும்னு சொல்கிறாரு. 24ஆம் வசனம் பாருங்கள், கிறிஸ்து இயேசுக்குள்ளான் என்னுடைய அன்பு உங்கள் எல்லோருடனே கூட இருப்பதாக ஆவேன். ஸோ அப்போ நான் இயேசுவை நேசிக்கிறேன், அப்போ அந்த அன்பு உங்களுக்குள்ளே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு அந்த அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக, அதாவது தேவனை நேசித்து அந்த நேசத்தின் மூலமாக உங்கள் மேலே வருகிற அந்த அன்பு உங்கள் எல்லோரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போது அதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பிரயத்தை குறித்து அந்த காரியத்தை பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய பர்சனல் பிளான்ஸ், மக்கதோனியா நாட்டுக்கு கடந்து போன பின்பு உங்கள் இடத்துல வருவேன்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். இப்போ எபேஸில் இருக்கேன் நான், இங்கே வந்து அனுகூலமான கதவு, சுவிசேஷத்தின் கதவு வந்து திறக்கப்பட்டிருக்கு, நிறைய பேர் ரசிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தீமோத்தியை வந்து அற்பமாக எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போலோ வந்து அவனுக்கு டைமாக கிடைக்கும்போது உங்களை பார்க்க வருவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. விழித்திருங்க, விசுவாசத்தில் நிறைத்திருங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்படட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் உடன் ஊழியக்காரர்களுக்கு வந்து உங்களை நடத்துகிறவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து கீழ்ப்படிந்திருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்திங்கன்னா வாழ்த்துறதை நம்ம பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம அன்பு கூறணும், இல்லைனா வந்து அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ இதோட 1 கொரிந்தியர் முடியுது. இந்த அதிகாரத்தை ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோடு பேசின காரியங்களுக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நாங்களும் ஏசப்பா அந்த சொன்ன ஆலோசனையின்படியாக உமக்காக பணத்தை சேர்த்து வைத்து நல்லா அதிகமாக உமக்காக உற்சாகமாய் கொடுக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் கொடுத்த ஊழியத்தை ஏசப்பா முழு மனதோடு செய்ய கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். விழித்திருக்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுங்க. எப்போதும் திடன் கொள்ள தைரியமாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. காரியங்களெல்லாம் அன்போடு செய்யப்படட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, உமக்கு நன்றி. உம்மை தேவனே,
உங்களிடத்தில் நல்ல அன்பு கூற கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபை எங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகட்டும் ஆண்டவரே. இந்த கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி, குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. நல்லா வாழ்ந்து செழித்திருக்கட்டும் ஆண்டவர். அந்த நாம் மாத்திரம் மையப்படட்டும். துதிகன மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.